ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதுமே சம்மருக்கு கூலிங்காக அதாவது சாப்பிட்லான்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதேமாரி நம்மவும் டிஃப்ரெண்ட்டாக கேரட் வச்சு நம்ம ஒரு ட்ரிங்க் தான் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கேன்னு ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, 2 பேரிச்சை பழத்தை நான் நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப் பாலை நல்லா ஹீட் பண்ணிடலாம். இது நல்லா காய்ச்சி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக வர டயத்தில் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம 2 கேரட்டை தோல் சீவி இதேமாரி துருவி வச்சுக்கலாம். துருவின கேரட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தால பாதாம், பேரிச்சப்பழம், பிஸ்தா எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பால் காய்ச்சிட்டு இருந்தோம்ல, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாலும் கேரட்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். கொதித்து வந்த பிறகு இது கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்துப்போம். நம்ம ஆல்ரெடி பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம், அதில் சுகர் இருக்கும். இருந்தாலும் நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது இதை ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினா தான் நம்ம இதை ரெடி பண்ண முடியும். இது நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் ஒரு கிளாஸில் தேவையான ஐஸ் கியூப் எடுத்துப்போம். இதுக்கு ரொம்பவும் தேவையானது பாதாம் பிசினு தான். இது ரொம்பவும் நம்ம உடம்புக்கு கூலிங்கை தரும். நம்ம இந்த பாதாம் பிசினையும் இது கூட சேர்த்துப்போம். நான் கொஞ்சம் தாராளமாக பாதாம் பிசினு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கோம்ல பால், அதையும் இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். அதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பரான கேரட்டை வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ணியிருக்கோம். பாதாம் பால் அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.